ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலிருந்தே எப்படி ரேஷன் அட்டையில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பெயரை சேர்த்துவது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழுசாக சொல்லியிருக்கேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் தந்திருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா இ-சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களும் அந்த டெலகிராம் குரூப் மூலமாக நிவர்த்தி செய்து தரப்படும். மற்றும் நமது இ-சேவை கஃபே நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வித ஆன்லைன் சேவைகளும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் செய்து தரப்படும். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சேவையை சிறந்த முறையில் மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பெறலாம். மற்றும் புதியதாக இ-சேவை மையம் வைத்திருப்பவர்களுக்கு மிக மிக குறைந்த கட்டணத்தில் அனைத்து வித சான்றிதழ்களும் நம்ம ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணித்தரோம். தேவையாக இருப்பவங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவில் எப்படி ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்துறதுன்றதை பார்க்க போகலாம். வாங்க. ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு TNPDS அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், TNPDS.government.in. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முக்கியமாக இதில் என்ன தேவைப்படும்னா, ரேஷன் கார்டு கூட கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதனால் ரேஷன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு ஓப்பன் ஆகிடும். அதில் கீழே பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயர் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி வரும். இந்த பென்சில் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தமிழ் லெட்ரு வரும். நீங்கள் அதிலேருந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலினம், ஆண்னா ஆண் கொடுங்க, பெண்ணுனா பெண் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிறந்த தேதி கேட்குது. ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த பிறந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உறவு முறைன்னு கேட்டுங்க. குடும்ப தலைவர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பேர் சேர்த்துறோம் பார்த்திங்களா, அவங்க எந்த உறவு முறையோ நம்ம அதுதான் தரணும். உறவு முறையை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டுங்கிறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. ஆம் தந்தீங்கன்னா இந்த இடத்துல வகை தேர்ந்தெடுக்கணும். மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புக்கு தந்திருப்பாங்க. அந்த புக்கில் இருக்கிற நம்பர் நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்ற ஆவணம் அப்படின்றது. மற்ற ஆவணம்னா நம்ம இப்போ பேர் சேர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அதில் பார்த்திங்கன்னா நான் ஆதார் அட்டை அப்படி இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டுத்துக்கு ஏதோ ஒன்று தரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பாக தான் அப்லோட் பண்ணணும். 1 MBக்குள்ளே வரணும். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பதிவேற்றுன்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இது வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுட்டு வருது பார்த்திங்களா. அப்படி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த பிடிஎஃப் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு 4 நம்பர் ஃபஸ்ட்டு கட்டத்துலேயும், அடுத்த 4 நம்பர் அடுத்த கட்டமும், அடுத்த 4 நம்பர் அதுக்கு அடுத்த கட்டத்துலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உறுப்பினரை சேர்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்டர் பண்ண நேமெல்லாம் வரும். நேமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து உறுதிப்படுத்துங்கன்னு இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பதிவேற்றம் செய் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா, முகப்பு பக்கம் செல்க அப்படின்னு இருக்குது பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறியுன்னு பற்றி அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண அந்த நம்பரோ இல்லை எழுதி வச்ச நம்பரோ நம்ம அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யணுன்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். மற்றும் அதனுடைய விண்ணப்பத்தை வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வேணுன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். விண்ணப்பத்தின் நிலைன்னு பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு